காய்ஸ், இது என்ன டாஸ்க்கு பண்ண போகிறோன்னா, இந்த ரேம்ப்லேருந்து அந்த ரேம்ப் வரைக்கும் தாணும். எவ்வளோ ரேம்ப் வரைக்கும் தாண்டுதுதான் பார்க்க போகிறோம். இங்கே இத்தனை பைக்லேருந்து இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு சைக்கிள், நெக்ஸ்ட்டு பைக், இந்த ஒரு சூப்பர் பைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். எந்த பைக்கு ரொம்ப தாண்டுதுன்னு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா மக்களே? ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்போ நிறையா சேனல் வரும், நிறையா வீடியோஸும் வரும். ஓகே, இப்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோ கார்ஸ் தாழ்ந்த போதும். ஓ மை காட், என்ன மாட்டிக்கிச்சு? ஓ ஷீட், மாட்டிக்கிச்சு. ஏண்டா சைக்கிளுக்கெல்லாம் ஹெல்மெட் போடுறியாடா? யாரா ஷீட். சரி ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஜம். ஸோ எவ்வளோ வண்டி தாண்டி இருக்குன்னா, சைக்கிளே அவ்வளோ தாண்டிடுச்சா? அந்த பருப்புலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வண்டி தாண்டிக்குது. இப்போது நம்மளோட ஏதாவது ஒரு வண்டி எடுக்கணுமே. கோஸ்ட் ரைடர் எடுக்கவே இல்லைன்னு. ஏன்னா கோஸ்ட் ரைடர் ரொம்ப பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, ரொம்ப எல்லா வண்டியும் கொளுத்திடும். அதனால் அதில் நம்பவே முடியாது. அதனால தான் கோஸ்ட் ரைடர் இருக்கேன். சரி, இப்போது இந்த வண்டி எவ்வளோ தாண்டுதுன்னு பார்ப்போம். சைக்கிளோடு தாண்டுவோமா? வச்சதே கொஞ்சம் வண்டி தான். கரெக்டாக அந்த ஒயிட் கலரில் தாண்டிருக்கு. எவ்வளோ வண்டி? ஓ ஷீட், எப்போ பார்த்தாலும் மாட்டிகிட்டே இருக்கேன். ஓகே, எவ்வளோ வண்டி தாண்டி இருக்குன்னா, இங்கே 11 வண்டி தாண்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணி ஓகே, எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் இதில். ஓ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வண்டியை ஒரு இதுக்காக வைப்போம். ஓகே, நான் அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது நமக்கு. அதனால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். எந்த வண்டி எவ்வளோ தாண்டிக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி எந்த வண்டி ஜெயிக்கிறது கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் அது ப்ளேஸ் பண்ணி வைப்போம். அது மட்டும் ஓரமாக கிடக்கட்டும். இப்போ நம்ம எந்த வண்டி எடுக்கலாம்னா இது எடுப்போம். நிறையா வண்டி பேர்லாம் தெரியாது, சில வண்டி பேர் தெரியும். மற்றபடி அந்த அளவில் நான் சரிதான். டேய், இதுவும் வரவே இல்லைடா, அதுக்குள்ளேயும்டா. ஐயோ அப்பா அவன் இப்பயாச்சும் எடுப்பானா? அப்பா இப்பயாச்சும் எடுக்கிறான். அப்பானே இப்பயாச்சும் எடுத்தாண்டி இவன் எப்படியோ இப்படியாச்சும் எடுப்பானே. சரி, எடுத்துட்டான். இப்போது எவ்வளோ கார் தாண்டுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் ரொம்பலாம் தாண்டாது, நான் நம்புகிறேன். ஃபாஸ்ட்டாக முறுக்கே. அம்மா கரெக்டாக இவ்வளோ தாண்டிருக்கு இந்த வண்டி. அங்கே இருக்கிறது 11னா 12 13 14 15 16 தாண்டிருக்கு. 16 கார்ஸ் தாண்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வேற என்ன எடுக்கலாம்? அங்கே நெக்ஸ்ட்டு ஒரு நிறையா வண்டி இருக்குது, அதை எடுப்போம். அயபுசா எடுப்போம். நம்மளோட அயபுசா. இன்னும் 5 வண்டி இருக்குது. அயபுசா எடுக்கணும்னு சொல்லிட்டு இதை எடுக்கிறோம். சரி பரவாயில்ல, எதுவும் எடுப்போம். சரி ஓகே, நல்லா முறுக்க வேண்டியது. வேகமாக போக எவ்வளோ தாண்டிச்சு? மொத்தமே தாண்டிடுச்சு. ஹே சூப்பர்.
ஆக்சுவலி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 34 ஸ்பீட் சம்திங் 36 கிலோமீட்டர் வரைக்கும் போனதுக்கே அவ்வளோ ஸ்பீடில் போனதுக்கே இந்த வண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த வண்டிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, இந்த வண்டி ஜெயிச்சிச்சு. ஆனால் ஸோ எதுக்கு இதை எடுத்துகிட்டு வரணும்? சரி, இப்போது இந்த வண்டி எல்லா கார்ஸும் தாண்டிடுச்சு. ஆனால் இந்த வண்டி எவ்வளோ தூரம் நம்ம வச்சுருக்க பைக்கை தாண்டி பார்ப்போமா? ஸோ வாங்க, அது அந்த வரைக்கும் போகணும். மொத்த காரையும் இது தாண்டிச்சு. ஆனால் இந்த மொத்த காரை விட தாண்டினது அந்த வண்டியை விட எந்த காராவது எந்த வண்டியாவது தாண்டுதான்னு பார்ப்போம். நம்மகிட்ட இன்னும் 4 வண்டி இருக்குது. ஹயபுசா, இந்த வேற என்ன நிறையா இருக்குது. இது என்ன வண்டின்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டி என்னன்னு தெரில, ஆனால் இந்த வண்டி எனக்கு தெரியும். இந்த வலிமை 10 இன்டர்வல் பிளாக்கில் தான் வரும் இந்த வண்டி. ஸோ அது தெரியும், ஆனால் பேர் தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த இந்த ஹயபுசா தெரியும். ஸோ இந்த 3 வண்டியோட பேர் எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. சரி, ஓகே ஓகே. எவ்வளோ வண்டி தாண்டிருக்குன்னா சரியா இருங்க, இது இங்கே நிப்பாட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வண்டி தாண்டிருக்கு இந்த கரெக்டாக ஜீப்புக்கு முன்னாடி. ஸோ ஓகே, இதை நீங்கள் ஓகே. இப்போ இன்னும் எத்தனை வண்டி இருக்குதுன்னு தெரில, இன்னும் 3 வண்டி இருக்குது. அது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஹை ஸ்பீடில் போடுது. என்னடா லைட்டாக ஓனதுக்கெலாம் இவன் கீழே விடாடே. எப்பாடே டைம் வேஸ்ட் பண்ணாதடா, ஓடுறா. எப்பாப்பா இவனை வச்சுக்கிட்டு நான் நல்லா பண்ண வேண்டியதாக இருக்குது. சும்மா தடுக்கி விழுந்ததுக்கே ரத்தம்லாம் போகுது. சரி, ஓகே, இந்த வண்டியை எடுப்போம். என்ன வண்டின்னு தர. ஸோ ஓகே, ரிவர்ஸில் வந்துட்டு இப்போது ஸ்பீடில் போகிறோம். அந்த ரேம்ப் தாண்டிடுச்சு, தடுத்துருச்சு. ஸோ கரெக்டாக 13 இது தாண்டி 30 கார்ஸ். ஸோ ஓகே, இதாச்சும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் அது எல்லா காரும் தாண்டது அந்த ஒரு ரெட் கலர் பைக் மாதிரி தான். ரெட் கலர் பைக் தான். அது என்னென்ன தெரியும். இன்னும் ரெண்டு வண்டி தான் இருக்குது. இந்த 2 வண்டியில் இந்த வண்டி சூஸ் பண்ணலாமா, இந்த வண்டி சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது வேணாம், இது வேணாம், இதை லாஸ்ட்டாக சூஸ் பண்ணுவேன். நாடா இவன். ஸோ இந்த வண்டியை சூஸ் பண்ணுவேன். ஆர்ஜிஎஸ் போட்டுருக்கு, அதை படிக்கிறேன். ஓகே, இந்த வலிமை 10 அந்த வண்டி சூப்பராக இருக்குது. இந்த வண்டி தான் அஜித்து கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க வலிமை 10. ஸோ ஓகே, இது எவ்வளோ வண்டி தாண்டுதுன்னா கரெக்டாக இந்த ஒயிட் கலர் ஜீப்பில் தாண்டிச்சு. அம்மா இன்னும் 2 இது தாண்டிடுச்சுன்னா அதே அளவுக்கு வரும். பட் ஆனால் இதே அளவுக்கு வேறு எதாவது தாண்டணுமான்னு தான் பார்க்க முடியும். ஸோ வாங்க பார்ப்போம். லாஸ்ட்டாக இருக்கிறது அந்த ப்ளூ கலர் தான். இது மொத்தமாக இந்த காரை தாண்டி அந்த வண்டியை தாண்டி அந்த ரெட் கலர் வண்டியை தாண்டி போகுமா? நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க மக்களே. ஓகே, இப்போ வந்து இதை பஸ்ஸில் கொண்டு போயிட்டு இதை வந்து இங்கே வச்சுட்டா ஓகே. இல்லை இப்படி வேணாம், இப்படி வைப்போம். இப்படி வச்சா கரெக்டாக வரும். இப்படி வா. ஓகே, இதான் கரெக்ட். ஓகே, இது நல்ல ஸ்பீடு போகுது. ஸோ எல்லா வண்டியை விட இந்த வண்டி தான் தாண்டி இருக்கு. அந்த ரெட் கலர் வண்டி கூட தாண்டிடுச்சு எப்படியோ. ஸோ இந்த கேமோட வின்னரில் இந்த சேலஞ்சோட வின்னர் இந்த
வண்டி தான். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.